ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைன் வந்து நான் ஜரியில் கோல்டன் கலர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ரொம்ப வந்து ஒன்று மேலே ஒன்றா போடல. இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து இந்த செயின் ஸ்டிச்சு ஒன்று மேலே ஒன்றா போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா தனித்தனியாக வந்து நீங்கள் போடுங்க. இப்போ ஃப்ரேமில் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், இப்படி ஃப்ரேமில் வந்து நான் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கேப் வருது. நான் இந்த பீடுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பீடு வந்து நான் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 3 லைன் நம்ம போட்டுட்டு நான் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் தள்ளி வந்து அந்த பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு செயின் போகிற அளவு நீங்கள் தள்ளி வந்து அந்த பீடை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்த வாட்டி இப்படி கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கேப் இல்லாத கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே வந்து நீங்கள் இந்த பீடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த பீடு கடியில் போயிடும். இந்த 2 செயின் ஸ்டிச் 2 லைன் வந்து நம்மளுக்கு இந்த பீடு கடியிலேயே போயிடும், மறைச்சிரும் இந்த பீடு. அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் லைன் பீட் கொடுக்கும்போது சுகர் பீடாக இருக்கட்டும், நீங்கள் 3mm பீடாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி கொடுங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பெரிய பீடு ஃபஸ்ட்டு லைன் வந்து பெரிய பீடு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 4 லைன் செயின் போட்டால் உங்களுக்கு பீடு டேமேஜ் ஆகாது இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அப்படி போட்டாலும் டேமேஜ் ஆகாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இந்த பெரிய பீடு வந்து கொடுக்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுத்தது உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு அடியில் போகாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் 2 லைன் போட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 3mm வந்து நான் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஸ்டோன் செயின், அதாவது இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். கோல்டன் கலருக்கு எப்பயும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். அது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து ஜரியிலேயே வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் கையிலேயே தான் வந்து ட்ரா பண்ணினேன். எதுவும் வந்து பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணல. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து வரைஞ்சி பேப்பரோ அல்லது ஒரு சின்ன கார்ட்போர்ட் அட்டையோ வந்து வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் சொன்னேன். நான் வந்து சின்ன சின்ன வளைவுனால நான் கையிலேயே வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இதே மாதிரி பெருசாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கார்ட்போர்டு அட்டையில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இது வந்து 7mm பீடு, அதாவது 5mm பீடு இல்லை, இது வந்து 7mm பீடு வச்சுருக்கேன். 5mm பீடு வச்சா கொஞ்சம் சின்னதாக லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த 7mm வந்து கொஞ்சம் எடுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 7mm வந்து வச்சுருக்கேன். வந்து 7mm பீடு வச்சு நடுவில் வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து இங்கே வந்து 3mm பீடு வந்து அங்கங்கே நான் சிங்கிள் பீட் மெத்தடில் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபுல் நெக் டிசைனு. பாருங்கள், வந்து நம்மளுக்கு சிம்பிளான ஒரு நெக் டிசைனு. இது வந்து ஸ்லீவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைனில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.